வெல்கம் டு டாக்டர் மைத்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ரோல் டிஃபைனிங் இன் மிடில் ஏஜ் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், ஒரு சில விஷயங்களை சில பழக்க வழக்கங்களை லேட் சைல்ட்ஹுட்ல அடலசன்ஸ்லேருந்தே துவங்கிக்கலான்னு. அது என்ன மாதிரி பழக்கங்கள்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாளும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறோம். இந்த பர்த்டேலேருந்து நம்ம எல்லா விதமான வேலைகளையும் நம்மளுக்கு தொடர்புடைய வேலைகளை நம்மளே செய்கிறோம். வேலைகளை நம்மளே செய்கிறோம். நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை கண்டிப்பாக நம்ம அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நம்ம அப்பா கிட்ட சில இதெல்லாம் புது விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். டீ கேட்டால் தப்பு, அப்புறம் மாடிப்படியில் உட்காந்து பாடம் படித்தா தப்பு, அப்படி இல்லை. எங்கே உட்காந்து எப்படி படிக்கணுமோ அப்படி படித்தா படித்ததே தப்பு இல்லை. எங்கே உட்காந்து எப்படி பாடம் படிக்கணுமோ, கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை செய்யணுமோ, லேப்டாப்பில் உட்காந்து வேலை செய்யணுமா, எதாக இருந்தாலும் அது என்ன, அது செய்ய வேண்டிய முறையில் செய்தால் அது தவறே இல்லை. டீ கேட்டது தப்பா, அம்மா டீ கேட்டது நம்மளை கோச்சிக்கிறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, டீ கேட்டது தப்பு இல்லை. டீ எங்கே உட்காந்து எப்படி கேட்டேன், எப்படி இருக்கிற நீனு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம எதை செய்யணுமோ அதை சரியாக செய்தால் எப்போவுமே எதுவுமே தப்பு இருக்காது. ஆனால் தோணின பிரகாரம் செய்துட்டு அந்த முறையில் ரைட்டாக இல்லையா, இப்படி செய்தால் என்ன, இது ஒரு பெரிய கொலை குத்தமா அப்படின்னு கேட்க துவங்கினா அந்த எக்ஸிக்யூஷனுக்கு என்ன பண்ண முடியாது. இஃப் நாட் டுடே, அட் எ லேட்டர் பாயிண்ட் ஆஃப் த லைஃப் யூ ஆர் சப்போஸ் டு ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ், பிகாஸ் நோ ஆக்ஷன் கோஸ் அன்நோட்டிஸ்ட். இது அம்மாவுக்கு முன்னாடி செய்த அவமரியாதையாக இருந்தாலும் சரி, அப்பாவுக்கு முன்னாடி செய்த மரியாதை குறைவான வேலைகளாக இருந்தாலும் சரி, நோ ஆக்ஷன் கோஸ் அன்நோட்டிஸ்ட் அப்படின்றத அந்த செய்தியை நம்ம மனசில் வாங்கிக்கலாம். இதை சொல்லி நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டால், இதுக்கு தொடர்புடையதா ஒரு நாளும் இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம், ஸ்கூலுக்கெல்லாம் போகணும், புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், 12ஆம் கிளாஸ் படிக்கிறோம், இன்றைக்கி ஒரு டெஸ்ட் இருக்குது, நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, மத்தியானம் லஞ்ச் பீரியடில் கொஞ்சம் படிச்சுக்கிட்டா தான் அப்புறம் மத்தியானம் ஆஃப்டர்நூன் வர செகண்ட் பீரியடில் இருக்கிற டெஸ்ட்டை நம்ம எழுத முடியும். ஸோ மெனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். பிகாஸ் ஸ்கூல் என்ன பண்ணுறது, நம்ம கையில் ரொம்ப பலுவை கொடுத்துட்டு எதிர்பார்க்குறது நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். பிகாஸ் தே வாண்ட் டு ஷோ தெம்செல்ஸ், நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் சில்ட்ரன் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய மதிப்பெண் வாங்கியிருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறாங்க. இன்டைரக்டாக என்னது, அது இன்டைரக்டாக நம்மளோட பர்ஃபார்மன்ஸையும் அது என்ஹான்ஸ் பண்ணுறது தான். ஸோ போத் ஆர் ரியலி ட்ரபிளிங் அவர் செல்ஃப். நம்மளோட பர்ஃபார்மன்ஸு, ஸ்கூலோட பேர் ரெண்டுமே நம்மளோட ட்ரபிள் பண்ணுறது தான். இருந்தாலும் ஒரு நேரமும் ஒரு வேலை செய்த உடனே அடுத்து இப்போ என்ன செய்யணும். ஒரு அம்மா கூட இருக்கிறாங்கன்னு வைங்க, வீட்டில் சமைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, சமைச்சு முடிச்சு விட்டு போகிறாங்க, இன்னும் 5 மினிட்ஸில் ஒர்க் முடிஞ்சிடும், கிச்சன் ஒர்க்குனா அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கலாம். அடுத்து என்ன செய்யணும், அடுத்தது அவங்களோட ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் என்ன இருக்கோ அதை வண்டி அவங்க என்ன அடுத்தது சீக்வன்ஸில் என்ன வரப்போகிறது அப்படின்னு நம்ம பார்ப்பாங்க. அதுபோல் வீட்டில் இருக்கிற பசங்க, படிக்கிற பசங்களாக இருந்தாலும் அடுத்தது இப்போ என்ன, சோஷியல் ஸ்டடீஸ் படிச்சிட்டோம், அடுத்தது என்ன, வாட் இஸ் இன் லைன், வாட் இஸ் இன் கியூ நவ், அடுத்தது சயின்ஸு, கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னு அடுத்தது என்ன செய்யணும்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்டுக்கிட்டு அந்த வேலையை செய்யலாம். இது கேட்டால் தான் செய்ய முடியுமான்னு இல்லை, கேட்காமையே கூட நம்மளே டைம் டேபிள் போட்டு அடுத்தடுத்து டேபிள் மேலே இருக்கிற புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு படிக்கலாம் தான். ஆனால் அடுத்து என்ன செய்யணும்னு அந்த பழக்கத்தை வச்சுட்டா, இப்போ நம்மளுக்கு 40 வயசு ஆச்சு, அடுத்தது என்ன செய்யணும், இப்போ என்ன வரும், அடுத்தது 40 வயசு ஆச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த 2-3 இயர்ஸ்க்குள்ளே நம்மளோட ப்ரமோஷன் கிடைக்கும். அடுத்தது நம்ம வேலைக்கு நம்மளோட என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா இன்கம் வரும். ஹவு டு ஸ்பெண்ட் தட், ஹவு டு சேவ் தட், இது மாதிரி நம்ம பார்க்கலாம். ஒரு மாதம் சம்பளம் வாங்குகிற ஒரு அடல்ட்ஹுட்டில் இருக்கிற ஒரு 30 வயசு பையனோ பொண்ணாக இருந்தாலும், வாட் இஸ் தட் வி ஷுட் டூ நவ், வாட் இஸ் த நெக்ஸ்ட் டு பி டன் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா, யாருக்கிட்டையும் இல்லை, யூ கேன் ஆஸ்க் செல்ஃப், நம்மளே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா அடுத்தது என்ன செய்ய வரும், செய்ய வேண்டி வரும். அடுத்தது என்ன வரும் செய்யறதுக்கு, அதனாலும் செய்யலாம். அடுத்தது என்ன செய்ய வேண்டி வரும், எது செய்யமா இருக்கணும் அப்படி இருந்தாலும், வெதர் இட் இஸ் இன் கண்டிஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் இன் கண்டினியூஸ் ஆஸ்பெக்ட், 2 ஆஸ்பெக்ட்லேயும் அடுத்தது என்ன வரும், அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம யோசித்து அந்த முயற்சி எடுத்தமான இதில் நல்ல அளவில் அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னு தெரிய வரும். இது நம்மளுக்கே செல்ஃப் லேர்னிங்கே இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். சம்டைம்ஸ் பார்த்துக்கலாம், அவன்லாம் 40 வயசில் அதெல்லாம் பண்ணுறான்டா, நம்மளும் அதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு நம்ம அப்படி கூட நம்ம யோசித்து பார்க்கலாம். ஏன்னா 45+ ஆன பிறகு நம்மளோட முழுமையான ஒரு நிலைமையை அடையிறதுக்கு ஐதர் பை ப்ரொஃபஷன் ஆர் பை மணி அக்குமுலேஷன் ஆர் பை அதர் ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ், இல்லை சமுதாயத்தில் ஒரு ஸ்டேட்டஸு, வாட் எவர் இட் இஸ், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை எக்ஸிபிட் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு 45+ அப்படின்ற ஒரு வயது நல்ல ஏற்புடையதாக இருக்கும். இது ஆணுக்கும் பொருந்தும்
பெண்ணுக்கும் பொருந்தும். ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸில் அவங்க நிறைய வேலையை செய்து முடிக்கலாம், நிறைய அளவில் அவங்க தன்னை நிறுத்தி காட்டலாம், தனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு தனக்கு கீழே இருக்கவங்களுக்கும் காட்டலாம், தனக்கு மேலே வயதில் பெரியவங்கள்கிட்டையும் தனக்கு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் ஐ வாண்ட் டு டூ அப்படின்னு அவங்க சொல்லலாம். வாட் ஆர் ஆல் த திங்ஸ் யூ வாண்ட் டு டூ அப்படின்றது அவங்க கேட்ட பிறகு ஒன்று ஒன்றா இதெல்லாம் நான் செய்ய நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமான ஒரு கருத்து மனசில் என்ன வாங்கணும்னு கேட்டால், சொல்வதும் செய்வதும் ஒன்று போல் இருக்கணும், சொல்வது சரியானதாக இருக்கணும், சொல்கிறதும் செய்யறதும் ஒன்று போல் இருக்கணும். அது ஒரு பாயிண்ட்டு, அதுக்கு ஃப்ளாரசன்ட் கலரில் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஆனால் சொல்வது சரியானதாக இருக்கணும். ஒரு அப்பாவுக்கு மருந்து வாங்கி கொடுக்கணும், இல்லை அம்மாவுக்கு ஏதோ அவங்களுக்கு ஒரு சௌகரியம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னால், சௌகரியம் பண்ணி கொடுக்கறதுக்கு சரியான முறையில் அதை செய்யணும். நம்மளுக்கு சௌகரியமான முறையில் நம்ம அம்மாவுக்கு செய்கிறத காட்டிலும் எது நிஜமான சௌகரியமோ அம்மாவுக்கு அது போல் செய்து கொடுக்கணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். இது எப்படி வரும்னு கேட்டால், ஒரு தெரியும் வாட் ஷுட் ஐ டூ நவ், வாட் இஸ் டு பி எக்ஸிக்யூட்டட் நவ், வாட் இஸ் டு பி எக்ஸிக்யூட்டட் நவ். எக்ஸிபிட் எதை வெளியில் காட்டணும், எதை நம்ம செய்து முடிக்கணும் அப்படின்றத தொடர்ந்து நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தால், இந்த சீக்வன்ஸில் யோசித்தா அதுவே அந்த ஃப்ரீக்குவன்சி மாறாமல் நம்மளை அதில் லேண்ட் பண்ண வைக்கும். இது ஒரு பழக்கத்தில் வரக்கூடிய விஷயம். நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து கற்றுக்கிற லேர்னிங் பை இமிட்டேஷன் ஒரு பிஹேவியர் ஸ்கூலில் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் அது. இது ரெண்டும் சேர்ந்து நல்ல பயனுள்ளதாக அமையும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.